உனக்கு உமா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சுல, அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரலாம். அப்படிதான்டா சொல்றேன் பைத்தியக்காரா. ஏய், என்ன பொம்பளை ரவுடி மாதிரி எல்லாம் பேசுற? பேசுவேன். என்கிட்டே வந்து மாலவ தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பேசாம போற. வெறுப்பே. அம்மா, வெங்கடேசன் பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் சொன்ன விஷயம் கரெக்ட். அப்பா ஒரு ஃப்ரெண்டு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சவரு தான் பொண்ணோட கல்யாணத்தை எதுக்கு தாமதிக்கணும்? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? திடீர்னு என்ன தங்கச்சி மேல பாசம் பொழியுது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீ அவசரப்பட்டு லவ் பண்ணதால தான் அப்பா என் கல்யாணத்தை தள்ளி வச்சாரு. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு அப்பாக்கு தெரியும். எனக்கு எப்படிப்பட்ட பையன் தாலி கட்டணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆண்டாள், உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு போல இருக்கு. வந்துருச்சுன்னே வச்சுக்க. உனக்கு உமா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சுல, அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரலாம். இதுல என்ன தப்பு இல்லப்பா? தப்புதாம்மா, தப்புதான். அப்பா என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, உனக்கு கல்யாண ஆசை வந்தது தப்புன்னு நான் சொல்லல. நாங்க போட்ட கணக்கு தப்பு. நீ பண்றது தப்புன்னு தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரம் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு நீ பண்ண தப்ப திருத்திக்கோ. ரொம்ப நன்றிப்பா, தப்ப உணர்த்திட்டேன், திருத்திக்கிறேன். மீனாட்சி, எனக்கு உடம்பு சரியாயிடுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நிச்சயமா குணமாயிடுங்க. நீங்க தான் டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களே. நானும் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை கேட்குறேன். நீயும் நான் தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்கிற. ஐயோ, நான் சொல்றத பொய்ன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிச்சயமா உடம்பு குணமாகி பழையபடி நீங்க ஆயிடுவீங்க. பாருங்க, தைரியமா இருங்க. மீனாட்சி, பாவம், நீ தனியால இருந்து ரொம்ப கஷ்டப்படுற. நீங்களா எதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. இந்த வீட்டுல நான் எங்கெங்க தனியா இருக்கேன்? எனக்கு தான் ஹரிதாஸ் அண்ணன், பங்காரக்கா, வாசு, கோதண்டோ, ராஜாமணி பாட்டின்னு சுத்தி எவ்வளவு பேர் ஆறுதலா இருக்காங்க. மீனாட்சி, நம்ம ரகுக்கு ஏதாவது குறை வச்சோமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? முதல்ல இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத நீங்க நிறுத்துங்க. இப்போ வரைக்கும் என் மூளை மட்டும் தான் சுறுசுறுப்பாக வேலை செய்யுது. அதையும் யூஸ் பண்ண வேணான்னு சொல்றியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நம்ம ரகுக்கு ஏதாவது குறை வச்சோமா இல்லையா? இல்லைங்க, நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு நம்ம சந்தோஷமா செஞ்சோங்க. குறை இல்லாம தானே வச்சிருக்கோம். அப்ப ஏமா ரகு என் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் திரும்பி பார்க்காம இருக்கான்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரகு நம்மளை தினமும் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கான். நிஜம் கை நழுவி போயிடுச்சு, நிழலை பார்த்து ஆறுதல் வேண்டிய நிலைமையில இருக்கும். அடடா, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் உங்க கூட வேலை செய்யறவங்க யார் கூடயாவது பேசுங்களேன். பேசினம்மா, ஏண்டா பேசணும் ஆயிடுச்சு. என்னாச்சு? இந்த மாதம் எனக்கு லீவே கிடையாதான். இந்த லீவெல்லாம் லாஸ் ஆஃப் பே தானா. இந்த மாதம் சம்பளம் கிடையாது. எங்க மெடிக்கல் லீவ் கூட லாஸ் ஆஃப் பே? ஆமாம்மா, கம்பெனி டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அரைக்குறையாக வேலை செஞ்சாலும் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேலை செய்கிற சக்தி மனசளவில் இல்லைம்மா. மீனாட்சி, நம்ம மாத கணக்கில் ஏற்கனவே வாடகை கொடுக்கவே இல்லை. இந்த மாதமும் கொடுக்கலன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். பங்காரக்காவும் ஹரிதாசனும் நம்ம கிட்ட வாடகை கொடுங்கன்னு கராரா கேட்க போறதில்ல. இருந்தாலும் அவங்க நல்லவங்களா இருக்கிறத நாம பயன்படுத்திக்கிட்டு சந்தர்ப்பவாதியா மாறக்கூடாது இல்லைங்க. சரியா சொன்னம்மா.
ரகு யூஎஸ் போகும்போது நமக்கு இனிமேல் வறுமையே வராதுன்னு நினைச்சோம் இல்லையா? நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ வந்துருச்சு இல்லையா? அடடா, இதுக்கு எதுக்கு நீங்க அவனை இழுக்கிறீங்க? நீங்க கவலையே படாதீங்க. நான் ஒரு தீர்க்கேன் இல்ல. நீங்க உடம்பு குணமாகி வேலைக்கு போற வரைக்கும் நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறேங்க. வேற வழியே இல்லையாம்மா. ரகு கோச்சிட்டு போனது கூட பரவாயில்ல. அவனுக்கு நம்ம செஞ்ச நன்றி கடனுக்காக பணமாவது அமைச்சிருக்கலாம் இல்லையா? பாவம், அவன் அங்க என்ன பிரச்சனையில் இருக்கானோ. விடுங்க. என் உடம்புல தெம்பு இருக்கு, உங்க மனசுல பொறுமை இருக்கு. நான் உழைக்கிறேன், நாம நல்லா இருப்போம். நீங்க இப்படி ரகுவை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. செகண்ட் ஹேண்டா இருந்தானே கோவில்ல வச்சு பூஜையா பண்ண போற? படிக்க தானே போற? அதெல்லாம் சரி. நீ இப்போ படிக்க போற மேனேஜ்மெண்ட், படிச்சுக்கிட்டு இருக்கிற ஹியூமன் சைக்காலஜி, இத பத்தியில எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா தைரியமா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஷூர். பாத்தியா, கோவில் மணி கூட அடிக்குது. நீ டெஃபினட்டா பாஸ் பண்ணிடுவா ஆண்டா, கவலைப்படாத. தேங்க் யூ. ஏய், பொய் சொல்லாத. எல்லா பெரிய கவிஞர்களும் இப்படிதான் எழுத ஆரம்பிப்பாங்க, பொழுது போலன்னு சொல்லிட்டு. நீயும் ட்ரை பண்ணா கண்டிப்பா பெரிய கவிஞர் ஆகலாம். எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. இத முதல்ல கிழிச்சு போட்டுருவேன். கிழிச்சு போட்டுருவியா? இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ணாத. அந்த பேப்பர்லாம் என்கிட்ட கொடு. உனக்கு பப்ளிசிட்டி பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது சாக்கு வேணும்ல ஆண்டாளு. எங்க வீட்ல எல்லாரையும் நீ அனலைஸ் பண்ணது ரொம்ப கரெக்ட். சோ இந்த குடும்பத்துல உடம்பளவுலயும் மனசளவுலயும் எந்த டிஃபெக்டும் இல்லாதது நான் ஒருத்தி தான். ஒத்துக்கறியா? ஒத்துக்கிறேன். உன்னாலதான் மத்தவங்க எல்லாருக்குமே டிஃபெக்ட். உனக்கு எந்த டிஃபெக்டும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? இத அங்க இருந்து கேட்கணும், இங்க வந்து கேட்க கூடாது. ஓ, ஐ அம் சாரி மேடம். என்ன பேர் மறந்து போச்சா? மறக்கக்கூடிய பேரா வச்சிருக்காரு உங்க அப்பா. 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பொண்ணோட பேரு ஆண்டாள், அதெல்லாம் வச்சிருக்காரு. பின்ன அத சொல்லி கூப்பிட வேண்டியதுதானே? அதனே எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் நீ வீட்ல தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு? நான் எதார்ச்சியா வந்தேன், பார்த்தா வீட்ல யாருமே இல்ல. அது சரி, தினமும் இந்த நேரத்துக்கு எங்க அம்மா கோவிலுக்கு போவாங்கன்னு உனக்கு தெரியாது பாரு. நீ என்ன பண்ணுவ? ஸ்டிக் பாலிசினா அதுவே. நீ என்கிட்ட வந்து முத்தம் கொடுக்கலனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவாங்க பாரு, அதான் ஸ்டிக் பாலிசி. நீ சாதா தண்ணி கொடுத்தாவே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். எடுத்துட்டு வரியா? இரு. ஏய் ஏய், கைய விடு. என் கைய விடு. என்னால கை விட முடியாது. யாராவது பாத்திர போறாங்க, கைய விடு. ரங்கன், கைய விடுடா. யாரா வந்துருவாங்க. வாயா, வீட்ல யாருமே இல்ல, மூஞ்சி வேர்த்திருக்கும் நினைச்ச. கரெக்டா வந்துட்ட. மாலா வீட்ல இல்ல? மாலாவா? எதுக்கு அவளை பத்தி கேக்குற? ஆக்சுவலி நான் மாலாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? அவ இல்ல, கடைக்கு போயிருக்கா. கடைக்கு போயிருக்குதா? நான் மாலாவை தான் பார்க்க வந்தேன். என் நேரம் சரியில்லை போல இருக்குது. சரி, நான் அப்புறம் வரேன். டேய் பொறுக்கி, உன்னை தாண்டா சொன்ன, நில்லு. என்ன பொறுக்கி ராஸ்கல்ன்ட்டு அடிக்கிட்டே போற? அப்படித்தாண்டா சொல்வேன், பைத்தியக்காரா. ஏய், என்ன பொம்பளை ரவுடி மாதிரி எல்லாம் பேசுற? பேசுவேன். என்கிட்டே வந்து மாலவ தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பேசாம போற. வெறுப்பேத்துற தானே? ஓ, உனக்கு அந்த நினைப்புலாம் வேற இருக்கா? நான் நிச்சயமா மாலாவை பார்க்க தான் வந்தேன், உன்னை பார்க்க இல்ல. ஏய் வேணா, நான் ரோஷக்காரி, ஏதாவது சொல்லிடுவேன் அப்புறம்.
அதான் ஊர்ல இருக்க எல்லா தமிழ் கெட்ட வார்த்தையிலையும் என்ன திட்டிட்டியே. இதுக்கு மேல ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? சரி, மாலாவை தான் பார்க்க வந்தேன் ஆண்டாள் சத்தியமா சொல்லு. உன் சத்தியமாவா? இல்ல, கோவில் சந்நிதியில இருக்கிற ஆண்டாள் சத்தியமா. கோவில் சன்னதியில இருக்க ஆண்டாள் சத்தியமா? சத்தியமா? நான் மாலாவோட அக்கா ஆண்டாளை தான் பார்க்க வந்தேன். முதல்ல மாலாவை தான் பார்க்க வந்தேன்னு சொன்ன, அப்புறம் கையை பிடிச்சோடனே பேச்ச மாத்திட்ட. உன் கைய ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்காக தான் நான் மாலாவை பார்க்க வந்தேன்னு பொய் சொன்னேன். தடங்களுக்கு வருந்துகிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மாலா, நீ வந்துட்டியா? அது எப்படி எப்பவுமே ராங் டைம்ல கரெக்டா என்ட்ரி கொடுக்குற? கண்ணா, 5 நிமிஷம் முன்னாடியே நான் வந்துட்டேன். ஆ, பாவம் இளஞ்சோடிகள் என்ஜாய் பண்ணட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். மாலா, இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா? பேட் மேனர்ஸ். வீட்ல அம்மா அப்பா இல்லாதப்போ ரொமான்ஸ் பண்றது குட் மேனஸோ, நான் வந்து பாக்குறது பேட் மேனஸ். ஓ, அக்கா தங்கச்சி சண்டையா? வெரி குட், போடுங்க. நான் வேணா கிளம்பட்டுமா? இருங்க சார், நீங்க தேடி வந்த மாலா இங்க இருக்காங்க, பேசிட்டு போங்க. என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் என் விஷயத்துல அக்கா தங்கச்சிக்குள்ள போட்டி வரக்கூடாதுல்ல. ஹலோ ஹலோ, உங்க முகத்தை நீங்க முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? அப்படியே அசடு வலிறீங்க. ஹலோ, அவர் பார்க்க அசட வழிற மாதிரிலாம் இல்ல, ஸ்ரீரங்கன் ரங்கநாதன் அளவுக்கு அழகா இருக்காரு. சாரிம்மா, உங்கால கமெண்ட் அடிச்சதுக்கு மன்னிச்சிடு. ரங்கன் சார், உங்க லவ் ஸ்டோரி கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்ன சொல்ற? எங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட ஆண்டாள் நைஸா உங்க லவ் சொல்லிட்டா. ஐயோ, ஆண்டனோட பேரை சொல்லிட்டலா? எதுக்கு பயப்படுற? லவ் பண்ண மட்டும் தைரியம் இருக்குல்ல, வெளியில சொல்ல பயமோ? நீங்க எல்லாம் பொண்ணுங்க, ரொம்ப தைரியமா சொல்லிருவீங்க. நான் ஆம்பளை, எனக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்காதா? ஏய் ரங்கா, மாத்தி பேசாத. ஆம்பளதான் தைரியமா இருக்கணும். பட் டோன்ட் வரி, தனக்கு பிடிச்ச ஆளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்ல ஆண்டாள் சொல்லிட்டா. மத்தத நீ தான் வந்து சொல்லணும். சொல்லுவேன், நிச்சயமா சொல்லுவேன். டைம் வரும்போது கரெக்டா வந்து சொல்லுவேன். சப்போஸ் எங்க அப்பா சம்மதிக்கலனா? பிருத்திவிராஜ் மன்ன சம்யுக்தாவை குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி உங்க அக்கா ஆண்டாள தூக்கிட்டு போயிருவேன். நீ தூக்கிட்டு போறியோ இல்லையோ, ஆண்டாள் உன்னை தூக்கிட்டு போயிடுவா. இந்த மாத்திரையை போட்டுக்கங்க. என்னங்க? ம். இப்ப பரவாயில்லையாங்க? ஓகே. சரியாயிடுங்க. நீங்க படுத்துக்கோங்க. மெதுவா. அப்பா, அப்பாடா. சொல்லு வித்யா. அப்படியா? ஓ, என்னை பத்தி விசாரிச்சுட்டு போனாரா? நினைச்சேன். சரி, நீ போனை வேணா பாத்துக்கிறேன். பை. நான் வேலைக்கு போறேனா இல்லையான்னு என் ஆஃபீஸ்க்கே போய் செக் பண்றீங்களா? கீதா, வாங்க சார். துப்பறியும் சாம்பு அவர்களே. துப்பறியும் சாம்புவா? நான் வேலையை விட்டுட்டேனா இல்லையான்னு என் ஆஃபீஸ்ல போய் செக் பண்றீங்கல்ல? அடிப்பாவி, அதுக்குள்ள அந்த வித்யா ஃபோன் பண்ணிட்டாளா? கீதா கிட்ட சொல்ல வேண்டாரு காலை பிடிக்காத குறையா கெஞ்சினே. ஒருவேளை கெஞ்சாம இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டாளோ? இப்போவாது நான் வேலையை விட்டுட்டேன்னு நம்புறீங்களா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி வேலையை விடாமலே விட்டுட்டேன்னு சொல்கிற ஃப்ராடு கிடையாது. இதை பாரு, நீ என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. நான் ஒன்றும் என் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கலங்க. பொண்ணை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டி சம்பளங்கிறது ஸ்கூட்டரில் இருக்கிற ஸ்டெப்னி மாதிரி. வண்டியில் டயர் பஞ்சர் ஆனாதான் ஸ்டெப்னியை யூஸ் பண்ணணும். அதே வச்சு வண்டி ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. அசிங்கமா இல்லை உனக்கு? ஒன்ன நீயே ஸ்டெப்னின்னு சொல்லிக்கிறிய? நான் ஸ்டெப்னின்னு சொன்னது என்ன இல்லை, என் சம்பளத்தை தான். இதை பாரு கீதா, இதுக்காக நிச்சயமா நீ ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. அதான் இருக்காரே ஐடியா மன்னன், அதான் உங்க அப்பா.
அவர்கிட்ட போய் சொல்லுங்க என் பொண்டாட்டி வேலையை விட்டுட்டா என்ன பண்ணலான்னு. அவர் சூப்பர் ஐடியா கொடுப்பாரு. நான் என்ன 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனா ஒன்றுக்கும் அப்பா கிட்ட போய் ஐடியா கேட்க? இவ்வளவு நாள் அப்பதானே போய் ஐடியா கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ என்ன திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு? ஓ, நான் பண்ணதெல்லாம் நீயும் பண்ணி என்ன பழி வாங்கலான்னு பார்க்குறியா? நான் பண்ணுற மாதிரிலாம் உன்னால் பண்ண முடியாது. நான் தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன். உன்னால் பண்ண முடியுமா? என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு தம் அடிச்சாலோ தண்ணி அடிச்சாலோ நானும் அடிப்பேன். அடி பாவி, நான் பண்ணுறதெல்லாம் நீயும் பண்ணுவியா? இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராது. கேட்டுற வேண்டியதான். ஒரு புருஷ சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? டைலாக்கு தப்பா போயிடுச்சோ? நான் சொன்ன டயலாக்கே எனக்கே திருப்பி சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் நீங்களா சிந்திச்சு பேசுங்க, புரிஞ்சுதா? கொஞ்சம் யோசிங்க. எப்படி சொன்னா இவளை மடக்க முடியும்? ஐயோ, இல்லை, இது அப்படிதானா? என்னம்மா பங்காரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டாங்க. உமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறா. எனக்கு வேலை பாதி ஆயிடுச்சு. பங்காரு, நம்ம ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அவள் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம். மாலா இருக்கும்போது அவளுக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டாள் மனசு ஆழமாக அந்த எண்ணம் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம் இல்லையா? ஆமாங்க, அந்த வயசுக்கேற்ற எதிர்பார்ப்பு அவகிட்ட இருக்கு. நாம தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். பங்காரு, ஆண்டாள் இன்னைக்கு எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும்னு நான் பாரு, அது கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நம்ம ஆண்டாள் கெட்டி தரீங்க. ஊரை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஊரை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு என்னம்மா பிரயோஜனம்? அவகிட்ட இருக்கிற குறை அவளுக்கு தெரியலையே. சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் சேரணும்னா நம்ம எதையோ சொல்லி அதை தடுத்துட்டோம். அப்புறம் ஸ்கவுட்ஸில் சேரணும்னா நோ உன் படிப்பு அதெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி அதையும் தடுத்துட்டோம். இப்போ இவன் தான்ப்பா நான் கட்டிக்கு போகிற பையன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாள்னா அதை நம்ம எப்படிமா தடுக்க முடியும்? பையனை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதுதான். நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவளுக்கு பிடிச்சவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம நிறுத்திடுவாளா? வேற என்னங்க பண்றது? டாக்டர் தான் அவ கல்யாண வாழ்க்கைக்கு லாயக்கில்லைன்னு சொல்லிட்டாரு. பாட்சாதி சொல்லுவாமா, 1000 சொல்லுவான். அவன் ஒரு டாக்டர், அதான் அவன் வேலை. ஆனால் ஆண்டாளியம் பொண்ணுமா, என் ரத்தம். அவகிட்ட போய் இந்தம்மா நீ கல்யாணத்துக்கே லாய்க்கு இல்லையான்னு எப்படி சொல்றது? இல்லை எப்படி சொல்றது? அப்படி சொன்னா அந்த குழந்தை உடைஞ்சு போயிடுமேம்மா. நம்ம நிச்சயமா ஒரு நாள் சொல்லித்தானுங்க ஆகணும். சொல்ல தைரியம் இல்லாம தான் நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கோம். டாக்டருங்க எதையாவது அவனுங்க என்னமா பெரிய கடவுளா? அவனுங்க என்ன நம்மளை விட 4 புஸ்தகம் அதிகம் படிச்சிருக்காங்க. அவங்க யார் சொல்றது இதுக்கு ஃபிட்டு இதுக்கு அன்ஃபிட்டுன்ட்டு? அதெல்லாம் என் பெருமாள்ல சொன்ன, இவங்க என்ன சொல்றது? இதை பாருங்க, மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆண்டாளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. கல்யாணமே பண்ணிக்காம எத்தனை பேர் சாதிக்கிறது இல்லை. ஆண்டாளும் அப்படி இருந்துட்டு போட்டுமே. ஆமாம்மா, அது என்னமோ ரைட்டு. அதெல்லாம் அந்த காலம். ஒரு பொண்ணு முழுமை அடைகிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்றதெல்லாம். இப்போ கல்யாணமே பண்ணிக்காம எவ்வளோ பெரிய பெண்மணிகளாக இருக்காங்க நாட்டில். அந்த மாதிரி ஆண்டாளும் பட் ஆண்டாளுக்கு கல்யாணம் ஆசை இருக்குது அவளுக்கு. அது அப்பப்போ சொல்கிறாளே, உணர்த்துறாளே நமக்கு. அவ ஏமா இந்த பொண்ணு மேலே மட்டும் இவ்வளோ பாசத்தை வச்சு தொலைச்சேன். என்னங்க நீங்க ஏங்க உணர்ச்சி வசப்படுறீங்க? வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க வெங்கடேசனை நம்புறீங்களா இல்லையா? அவன் என்ன நம்புறது? அவன் பொண்டாட்டி பேச கேட்குறவன். ஐயோ, நான் பெருமாளை சொல்றேன். ஐயோ, அந்த பெருமாள் தானே எனக்கு எல்லாமே. அப்ப நிச்சயமா அவன் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். நீங்க நிம்மதியா தூங்குங்க. இருந்தாலும் பங்காரு, நான் தூங்கிட்டேன். நான் தூங்கலை.